Yo, I'm about to explode. Here I come, can you feel my flow? Baba, that's what they say. Beat to the வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் குன்னத்தூர்ன்ற ஒரு பகுதியில் இருக்கும். அதாவது மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கும். அது எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. யூடியூப்பில் இது வரைக்கும் யாரும் காட்டாத ஒரு விஷயத்தை உங்களுக்காக காட்ட போகிறேன். அது என்னன்ட்டு வாங்க, கூடவே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ணுற நண்பர் மூலயமா தகவல் வந்ததுங்க. இந்த மாதிரி குன்னத்தூரில் வந்து ஒரு சுனை கிணறு இருக்குது. அது வந்து அந்த தண்ணியை தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து இன்னும் வத்தாமையே இருக்குது, இனிமேலும் வத்தாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த லோக்கல் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி அந்த தண்ணியோட கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, நீ போயிட்டு பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு மூலயமா நியூஸ் வந்ததுங்க. நாங்களும் சரி வண்டி எடுத்துகிட்டு போய் என்னென்று பார்க்கலாமேன்ட்டு கிளம்பிட்டோம். இந்த ஏரியாவில் இப்போ தான் திருவிழாவும் முடிஞ்சிருக்கும் போல். எல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. திருவிழா முடிஞ்சு அந்த லைட் டெக்கோர்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். தேரும் நின்றுட்டு இருந்தது, பார்த்தோம். அப்படியே அந்த கிராமத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். இங்கே தாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டோம், ஐயா இந்த மாதிரி சுனை கிணறு எப்படி போகணுன்ட்டு. அவர் வந்து ரூட்டு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து அந்த எல்லா டீட்டெயிலும் தெரியும், அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து குன்னத்தூரில் இருக்கக்கூடிய சுனை கிணறு எங்கே இருக்குன்ட்டு பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலும் விசாரிக்க கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கிணறை பற்றி மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சது இந்த வீட்டை சேர்ந்த பெரியவர் ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து எத்திராஜ நாயக்கர். அவருக்கு வந்து இந்த ஊர் மக்கள் இதில் கேட்டப்போ அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அவர் வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம். அவர் கொஞ்சம் வேலையாக இருக்கார். அவர் ஃப்ரீ ஆகிட்டு வந்தோடனே அவர்கிட்ட நம்ம அந்த சுனை கிணறை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வணக்கம் மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்திராஜ் ஐயா நம்ம கூட இருக்காங்க. நம்ம தேடி வந்த சுனை கிணறை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறேன்ட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லையா, நம்ம குன்னத்தூர்ல இருக்க சுனை கிணறு பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒரு தகவல் சொல்லுங்க. ஒரு குட்டியா இருந்தது முதல்ல. அப்புறம் வந்து அதை நாங்க ரவுண்டா கிணறா கட்டணும். 86ல சின்ன குட்டியா இருந்தது. 86ல குட்டியா இருந்தது, சின்னதா கட்டணும். குட்டியா இருக்கும்போது அதுல ஊத்து இருந்துச்சு. ஊத்து இருந்து எல்லாரும் வருவாங்க. குட்டியா இருக்கும்போது ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கும். அதனால பார்த்து கை கால் கழுவாங்க. சரி. அதனால அது பிறகு நாங்க வந்து ரவுண்டா கிணறு 86ல மற்ற தீ வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க, கிணறு மாதிரி போட்டு சேஃபா வச்சுக்கலாம். கோபால நாயகர்னு இருந்தாரு. அவர் கோபால நாயக்கர் ஒரு அவர் பணம் கொடுத்து கிணறு நாங்கள் கிட்ட இருந்து ரவுண்ட் பண்ணி காட்டணும். 86 வந்து எல்லாம் குன்னத்தூர், மணமை, கீழக்கழனி எல்லாம் வெளியிலலாம் கூட போது. ஒரு நாளைக்கு எத்தனை கிராமம் இந்த குன்னத்தூர்ல வந்து எத்தனை கிராமம் இருக்கு? குன்னத்தூர் தனி, கீழக்கழனி இது வந்து மணம பஞ்சாயத்து. மணம பஞ்சாயத்துல வருது. ஸோ இந்த சுற்றுவட்டார மக்கள் மட்டும் அதை பயன்படுத்துறீங்களா? இன்னைக்கும் வந்து முதல்ல நாங்க மட்டும்தான் கொட்டி எடுத்து குடிச்சிருந்தோம். ஓகே. இப்ப எல்லாமே சுத்து வட்டாரத்துல யாரு வேணாலும் வந்து எல்லாம் மட்டும் வராங்க. மறுநாள் வந்தா தண்ணி உள்ள போயிடும். வெயில் நாள் ஏரியில இருக்க தண்ணி எல்லாம் வந்து கிணறு தண்ணி நிறைய வரும். ஓகே. இப்போ வந்து இப்பவும் பயன்படுத்துற சூழ்நிலை தான் இருக்கா? நல்லா இருக்கா தண்ணி? இப்போ வந்து பயன்படுத்தலாம். குடி தண்ணி தானே, அது எல்லாம் பயன்படுத்தலாம். தண்ணி முன்ன வந்து கல்பாக்கம் வரும்போது டில்லி இந்திரா காந்தி இருக்கும்போது டில்லி கூட போய் அது போய் அவங்க வந்து தண்ணி வந்து இது வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு அவங்க செக் பண்ணி சொல்லிட்டு போனேன், சொல்லிட்டாங்க. அப்படியே குடிக்கலாம். ஐயா, நான் இன்னொரு விஷயம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இப்போ அந்த தண்ணி பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற தண்ணிக்கும் வந்து அந்த தண்ணிக்கும் வந்து கலர் வித்தியாசம் இருக்கு. அது ஒரே அது எப்படி கலர் அப்படியே சொரப்பு தண்ணி அப்படிதான். ஊத்து தண்ணி தான் அந்த கலர் அப்படிதான் ஒரு லைட் பால் கலர்ல இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே கலர் தான் இருக்கும். மழை பெஞ்சா கொஞ்சம் மாறும், திருப்பி தெரியும். மழை பெஞ்ச உடனே தண்ணி கலர் மாறும், திரும்பியும் வந்து அந்த ஊத்து கலர் நார்மல் தண்ணிலேயே நார்மல் கலர்லயே வந்துடும். ஆமா. அப்படிங்களா? சரிங்க ஐயா. ஓகே, உங்களை மீட் பண்ண சந்தோஷம். நன்றி. சரி, வரேங்க. எப்படி ஐயா கிட்ட பேசி முடித்ததுமே அங்கேருந்து அவங்கக்கிட்ட வழியும் கேட்டு அங்கேருந்து கிணத்தை நோக்கி நாங்களும் போக ஆரம்பித்தோம்.
போகிற வழி வந்து ஒரு ஏரிக்கரையோட மேலே போகும், வத்தையடி பாதை மாதிரி ஏரிக்கரை மேலே போகும் அப்படின்னாங்க. நாங்களும் அந்த வழியை பின்தொடர்ந்து போனோம். போகிற வழி எல்லாமே நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஏரிக்கரையும் கண்டுபிடிச்சி அது கீழே போயிட்டு கிணத்துக்கிட்டேயும் போயிட்டோம், லொக்கேஷனுக்கும் போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியை மக்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை போயிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி வந்து இங்கேருந்து வெளியேருந்து பார்க்க நார்மலாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம இப்போ தேடி கண்டுபிடிச்சி நம்ம சுனை கிணறுகிட்ட வந்துட்டோம். இந்த கிணறாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன ஏதுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணங்கண்ணா. அண்ணா பேர் சொல்லுங்கண்ணா. மதிமாறன். நீங்கள் இதே ஊர் தானா? இதே என்ன மனமையை சேர்ந்தவங்களா? கீழக்கண்ணியை சேர்ந்தவங்க. ஓகே, நான் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இப்போ வந்து நான் இந்த கிணறை பற்றி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா இது வந்து தண்ணி ஊற்று வந்து குறையாம வந்துட்டு இருக்கு, நிற்கவே நிற்காது, அதாவது தண்ணி சுரந்துட்டே இருக்கும், காலி ஆகாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட கலர் வந்து வித்தியாசமா இருக்கும், நம்ம நார்மலாக வீட்டு தண்ணியில் வரதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா தண்ணி அந்த கலர்ல தான் இருக்கு. சரி, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த தண்ணியோட கலர் வந்து ஏதாவது அதிசயம் சொல்றீங்களா இல்ல வந்து அதிசயம் தானா? எப்பவுமே வந்து தண்ணி வந்து வத்தவே வத்தாது. அது பாட்டு தண்ணி சுரந்துட்டே இருக்கும். மழை காலம் வெயில் காலம் வந்து ஒரு மாதம் மழை பெய்யலைன்னா அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டா கீழே இருக்கும், கொஞ்சம் குறையும். அதாவது வெயில் அடிக்கிற காலத்துல தண்ணி வந்து மட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மழை டைம்ல நிறைய கூட வந்துருக்குது. நான் இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்படுறேன். அதாவது மழை டைம்ல வந்து இது வந்து ஏரி இல்லைங்களா, இந்த பக்கம் மழை டைம்ல வந்து தண்ணியோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து ரொம்பிடும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். வந்து இந்த இடத்துல யாருமே வரவே முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தண்ணியும் ஏரி தண்ணியும் மிக்ஸ் ஆகாதுங்களா? ஒன்னா சேராதுங்களா? மிக்ஸ் ஆகாது, ஒன்னா வரும். ஆனா அதுக்கு வந்து கலந்தாலும் மூடிடுவாங்க. ஓட்டை ஒண்ணு இருக்கு. ஆமா, அது இருக்கு. ஆமா இருக்கு. ஓட்டையை வந்து மூடிடுவாங்க. அது போயிட்டா கூட அதுக்கப்புறம் அந்த தண்ணி தான் வெளியே போன உடனே தான் திருப்பி எவ்வளவு தண்ணி வந்து, அதாவது இந்த மழை தண்ணி வந்து ஏரியில கலந்து எவ்வளவு வந்து நின்னாலும் தண்ணியோட சுவை வந்து மாறாதுங்களா? என்னைக்கும் மாறாதா? அப்படியே தான் இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா நான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இந்த தண்ணி? எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வருஷமா நாங்க இது பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வந்து ஒரு 25-30 வருஷமா இதை யூஸ் பண்ணிருக்கோம். 30 வருஷமா பயன்படுத்தி அப்போதுல இருந்து தண்ணியோட டேஸ்ட் இதே தான் இருக்கு. எந்த ஒரு கலங்களும் இல்லாம, எந்த ஒரு உப்போட அளவு அதிகம் கம்மி எதுவும் இல்லை, ஒரே அளவாவே இருக்கு. எப்பயுமே ஒரே அளவாவே இருக்கு. தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இளநீ தண்ணி மாதிரி இருக்குன்றீங்க. அண்ணன் சொல்றாரு இளநீ தண்ணி மாதிரி இருக்குன்றாங்க. நீங்க வந்து குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து குடித்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தினா இல்ல வீட்டுல வந்து இதர பயன்பாடுகள் யூஸ் பண்ண குடிக்க தண்ணி மட்டும் தான்? ஓகேண்ணா. ஓகே, இது வந்து எப்போ நான் இது வந்து கிணறு மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க? முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ வந்து நான் பாக்குறேன் இப்போ கிணறா இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இது இந்த மாதிரி கட்டி 5 வருஷம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரி நார்மலா? கரக்கிணறு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம தண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்மளே பாத்திரம் எடுத்துட்டு வந்து கயிறு போட்டு கட்டி நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஓகே, இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொடுங்க, நான் குடிச்சு பாக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் சொல்லியிருக்காருங்க தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குன்னு இருக்காரு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் போதுண்ணா. உண்மையாக சொன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு, தேங்காய் தண்ணியோட நல்லாவே இருக்கு. இங்க வந்து பாருங்க, கலர் வந்து பாருங்க, தண்ணி கிணத்தோட கலர் வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு உண்மையிலேயே வியக்க வைக்க தன்மையா தான் இருக்கு இந்த ஒரு கலரு. போன விட்டாதரா உள்ள கலர் வித்தியாசத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்க தண்ணி போட்டு எடுங்க பாருங்க எப்படி எடுக்கணும். இப்ப இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க, முன்னாடி கிணத்துல எப்படி தண்ணி எடுத்தாங்கன்னு பார்த்து கத்துக்கங்க. பாருங்க இப்படிதான் எடுக்கணும். நம்ம நடந்துக்கே, நம்ம பால் மரம் நடக்கிறதுக்கே இங்க வந்து இன்னும் கயிறு போட்டு இந்த வாளியில தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த தண்ணியில. அதுக்கப்புறம் அந்த கேன் இப்போ எல்லாருமே வந்து வீட்டுல நார்மலா இப்ப எல்லாரும் வீட்லயும் மோட்டர் இருக்கும்லண்ணா? இருக்குல்ல, அப்படி இருந்தும் இந்த தண்ணி தான் வந்து பெரும்பாலும் எடுத்துட்டு போறாங்கல்ல. மோட்டர் தண்ணி யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் என்ன வித்தியாசம்னா? இது வந்து இயற்கையா கிடையாது. நம்ம எதுக்கு அதை போய் இல்ல, இருந்தாலும் வீட்டுல நம்ம வீட்டுல வந்து மோட்டர் போட டிஃப்ரெண்ட் இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால வந்து பெரும்பாலும் மக்கள் இந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. இதுதான் மெயின். ஓகேண்ணா. இது வந்து வெறும் குடியிட்டு மட்டும்தான், மற்ற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சாமி தண்ணினால இது பண்ண மாட்டாங்க. சாமி தண்ணி? ஆமா, சாமி தண்ணி. இப்போ இங்க கோயில், இந்த கோயில் என்ன மண்ணா இது?
வெங்காயம்மன். கங்கை அம்மன். ஆமா. ஸோ இங்கே கங்கை அம்மன் இருக்காங்க. அவங்களுடைய அருளால வந்து இங்கே சுனை தண்ணி ஊற்று தண்ணி கிடச்சிட்டு இருக்கு. இங்கே போகிறா டேய். கங்கை அம்மன் கோவில் வந்து பெருசாக வழிபடுறாங்க. ஸோ அம்மனோட அருளால் வந்து இந்த தண்ணி கிடைக்குது அப்படின்றத வந்து அண்ணன் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த தண்ணியை வந்து கோயிலுக்கு அருகிலேருந்து கிடைக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம், வேற எந்த ஒரு யூசேஜுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், குடிக்க மட்டுமே அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து நம்மளும் இந்த கிணத்தை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அண்ணனையும் சந்திச்சு ஒரு தீர்வு நம்ம பார்த்துட்டோம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இடத்துல உங்கள் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் மணி. பாய். நன்றிண்ணா. ஓகே, தேங்க்ஸ். மக்களே பார்த்துருப்பீங்க, நான் அந்த தண்ணியை குடித்து பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த கிணத்துல இருக்க தண்ணிக்கும் கேனில் அண்ணன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற தண்ணிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. கிணத்துல இருக்கிறப்ப வெளிர் பால் நிறத்துலையும், கேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற தண்ணி நார்மலாக நம்ம டேப் வாட்டரில் வர மாதிரியும் இருந்ததுங்க. பாருங்கள், நானும் அந்த தண்ணியை குடித்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதனால தான் என்னவோ மக்கள் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற தண்ணியை ரொம்ப விரும்புகிறாங்க இந்த ஏரியாவில். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு அதிசய வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.